அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு அக்குபஞ்சர் புள்ளி அப்படின்ற வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற புள்ளி கால்கள்ல கணுக்கால் பக்கத்துல அமைந்திருக்கக்கூடிய UB60 அப்படின்ற புள்ளியை நம்ம பார்க்க போறோம். இதனுடைய அமைவிடம் எங்க இருக்கு, இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் UB60 அப்படின்றது நீரில் நெருப்பு பூத புள்ளி. இது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா, இப்படி கணுக்கால் மூட்டு இருக்கு இல்லையா, அதாவது சுண்டு விரல் பக்கம் வெளிப்புறமா கால்கள்ல வெளிப்புறமா இருக்கக்கூடிய இந்த மூட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பள்ளத்துல இருக்கிறதா UB60 அப்படின்ற பாயிண்ட், அதாவது நீரில் நெருப்பு பூத புள்ளி அப்படின்னு சொல்றோம். நீர் நெருப்பை அணைக்கும் அப்படின்னு நாம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கிடலாம் அப்படின்னா, நெருப்பு உள்ள தக்க வைக்கணும் அப்படின்னா இந்த நீர் என்ன பண்ணும்னா நெருப்பை வளர்க்கக்கூடியதா இருக்கும். அதாவது நம்ம விளக்குல எண்ணெய் ஊத்துறோம் இல்லையா, அந்த எண்ணெய் என்ன செய்யும், தீபத்தை எரிய வைக்கும். அந்த மாதிரி ஒரு நீர் நம்ம உடம்புல உயிராற்றலை வளர்க்கக்கூடிய நெருப்பு சக்தியை வளர்க்கக்கூடிய ஒரு நீராதான் இந்த UB60 பாயிண்ட்ஸை நம்ம எடுத்துக்கிடணும். இது எந்தெந்த பிரச்சனைக்கெல்லாம் சரியாகும் அப்படின்னு கேட்டா, UB60 அப்படின்றது அதாவது சிறுநீரக தொந்தரவு இருக்கக்கூடியவங்க, அதுலயும் யூரினரி பிளாடர்ல நிறைய தொந்தரவு இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அடிக்கடி சிறுநீர் போக்கு அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன செய்யாதுன்னா, உடம்புக்குள்ள உஷ்ணம் இல்லாததுதான் இந்த மாதிரி நீர் வெளியேறிக்கிட்டே இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம். இது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மண்ணு எப்போ குளிர்ந்து இருக்கோ, அதாவது மழை பெஞ்சு சொதன்னு இருக்கோ, அந்த நேரத்துல நீங்க இன்னும் கொஞ்சம் நீரை ஊத்துனீங்கன்னா அது என்ன செய்யாதுன்னா உள்ள அப்சர்வ் பண்ணாது, அதை வெளியே தான் விடும். அதே விஷயம்தான் நம்ம உடம்புக்குள்ளேயும் நடக்குது. உள்ள அந்த மண்ணானது நம்ம உடம்பா எடுத்துக்கோங்க, அதுல நெருப்பு இல்லாதனால நீர் வெளியேறிக்கிட்டே இருக்கு. இப்படி வெளியேறும் போது நம்ம உடம்புக்கு என்ன ஆகும்னா, தாதுப்புகள் மினரல் கண்டென்ட்ஸ் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா நமக்கு சிறுநீர் அப்படின்னாவே ஒரு உப்பு கலந்த நீர் அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த உப்பு எது தேவையோ அது உடம்புக்குள்ள ஆற்றலா நிக்கணும், தேவை இல்லாததுதான் வெளியேறணும். இவங்களுக்கு என்ன ஆகும்னா, தேவையான உப்புகளுமே சேர்த்து அடிச்சுட்டு வெளியேறிடுது. அதனால அவங்களுக்கு மினரல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமே உடம்புக்கு கிடைக்காம போயிடுது. இதனால ஏற்படக்கூடிய ரொம்ப முக்கியமான தொந்தரவு அப்படின்னு பார்த்தோம்னா, தசைகளுக்கு இந்த தாது உப்புகள் கிடைக்காததுனால தசைகள்ல பிடிப்பு ஏற்படுது. அதுலயும் மெயினா இந்த யூவி சக்தி ஓட்ட பாதை உடல் முழுவதும் போறதுனால எந்த இடங்கள்ல மூட்டுகளுக்கு இடையில ஏற்படக்கூடிய பிடிப்புக்கும் இதுதான் காரணமா இருக்கு. ஏன் மூட்டுகளுக்கு இடையில அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, பிடிப்பு அப்படின்றத நீங்க அதே மண்ணை எடுத்து உதாரணமா பாருங்க. மண்ணு கெட்டி சேர்ந்து இருக்கும் போது என்ன ஆகும்னா, ஒரு இடத்துல பாலமா ஆகும், சில இடத்துல சேரும். அந்த சேரக்கூடியதுதான் ரொம்ப வறண்டு போய் மண் இருக்கிறத யோசிச்சு பாருங்க. ரொம்ப பாலமா இருக்கும், ஆனா ஒரு சில மண் சேர்ந்து இருக்கும், கெட்டியா இருக்கும். அந்த சேர்ந்து இருக்கிறதுதான் பிடிப்பு. அந்த கேப் விடுது இல்லையா, அந்த கேப் விடுறதுதான் நம்ம என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னா, அந்த மூட்டுகளுக்கு இடையில தேவையான அந்த ஃப்ளூயிட் கிடைக்காதனால மூட்டுகள்ல வலி ஏற்படவும் காரணமா இது அமையுது. இப்ப இந்த ஒரு பிரச்சனையே 2 பிரச்சனைக்கு நமக்கு காரணமா இருக்கு. இந்த நீர் பற்றாக்குறை, அதாவது மினரல் கண்டென்ட்ஸ் குறையறதுனால நமக்கு இந்த 2 பிரச்சனையும் இதா இருக்கு. அப்ப என்னென்ன இடங்களில் பிடிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, கழுத்து பிடிச்சிருக்கு, தோள்பட்டை பிடிக்குது, கைகள்ல பிடிப்பு ஏற்படுது, இந்த எலும்புகள் கிட்ட ஜாயின்ஸ் கிட்ட எல்லாம் எங்கெல்லாம் பிடிப்பு ஏற்படுதோ அதெல்லாம். அதே மாதிரி இடுப்பு பிடிச்சுக்கிடுது, தொடை பிடிக்குது. இந்த மாதிரி பிரச்சனை உள்ள எல்லாருக்குமே மினரல் கண்டென்ட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு அவங்க உடம்புல. அதனால இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். இந்த பிடிப்புகள் அப்படிங்கும் போது அது என்னவா இருக்கும்னா, ரொம்ப கடுமையான வலியை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். இந்த இடங்கள்ல ஏற்படக்கூடிய வலிகளுக்கும் நாம இந்த பாயிண்ட போடலாம், அந்த ஜாயின்ஸ்ல ஏற்படக்கூடிய வலிகளுக்கும். அதோட இடுப்பு அப்படின்னு பேசும்போது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சிரமமான பிரசவம் அப்படின்னு, இடுப்பு வலி அப்படின்றத நம்ம எப்ப பண்ணோம்னா லேபர் பெயின் சொல்றோம். அவங்களுக்கு பிரசவிக்கிற நேரம் அவங்க நிறைய நீர் சத்தை இழந்துடுறாங்க. இழந்துட்டு அவங்களுக்கு எப்ப பிரசவிக்க ரொம்ப சிரமப்படுறாங்களோ அப்ப கூட இந்த பாயிண்ட பிரஸ் பண்ணி விட்டா அவங்களுக்கு அந்த இடுப்பு வலி கொஞ்சம் குறைஞ்சி அவங்களுக்கு இடுப்பு எலும்பு விலகி கொடுத்து, அதாவது அந்த நெகிழ்வுத்தன்மை கொஞ்சம்
பிரசவம் வந்து சீக்கிரம் நடக்கிறதுக்கு, நார்மலா நடக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ UB60 அப்படின்ற பாயிண்டே வந்து நமக்கு இவ்வளோ நல்ல விஷயங்களை வந்து கொடுக்கக்கூடியதா இருக்கு. இப்படி வெறும் பிடிப்பு இதுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டோம்னா அதெல்லாம் இல்லை. இந்த பாயிண்ட் வந்து லொகேஷனா எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா கணுக்கால் கிட்ட அமைஞ்சிருக்கு. அப்ப கணுக்கால் சுற்றி ஏற்படக்கூடிய வீக்கம், வலி, இந்த மாதிரி அந்த மூட்டுகள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கும் வந்து இந்த UB60 பாயிண்ட் வந்து நல்லா கேட்கும். அதோட இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது UB பாதை வந்து உடம்பு முழுவதும் போகுதுன்னு சொல்றோம். அதுல நிறைய கையாளக்கூடிய புள்ளிகள் வந்து இருக்கிறது முதுகு பகுதிகள்லையும் தலைப்பகுதிகள்லையும். முதுகு பகுதிக்கு சொல்லிட்டோம், தோள்பட்டை, கழுத்து, இடுப்பு, இந்த இடத்துல எல்லாம் ஏற்படப்படி. இது தலையில வந்து என்னவா இருக்கும்னா, தலையில வந்து வலி நமக்கே தெரியும். நீர் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஏற்படும்னா தலைவலி ஏற்படும். சரியா தண்ணி குடிக்காதது ஒரு தலைவலிக்கு காரணம். அப்ப அந்த நீர் பற்றாக்குறையை வந்து போக்கக்கூடிய அந்த ஒரு வெயில்ல அலைஞ்சிங்க, அதனால வந்து இன்னைக்கு ஒரு தலைவலி வருது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இல்ல அதிக முறை யூரினேஷன் போறவங்களுக்கும் வந்து தலைவலி வருது அப்படின்னா இந்த UB60 பாயிண்ட் வந்து நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதா இருக்கும். அதோட ரொம்ப முக்கியமானதா இதை வந்து என்ன ஆகுதுன்னா, நெருப்பை வந்து உடம்புல உருவாக்குதுன்னு சொன்னோம். நெருப்பு உருவாகுச்சுனாவே உள்ள என்ன ஆயிரும்னா நம்ம ஊத்தக்கூடிய நீர் வந்து உள்ளுக்குள்ள நிக்கக்கூடிய வேலையை செய்ய ஆரம்பிக்குது. அப்படி செய்யும் போது உருவாகக்கூடிய உஷ்ணம் எதுவா இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய கண் பார்வை அப்படின்றதுக்கும் மினரல்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியமானது. இந்த கண் பார்வையில வந்து அந்த இத ஒரு நெருப்பா எடுக்கும் போது நீங்க யோசிச்சு பாருங்க, நெருப்பு குறைபாடு இருக்கும்போது பார்வை எப்படி இருக்கும்? நமக்கு அரைகுறை வெளிச்சத்துல வந்து நமக்கு எப்படி பார்வை தெரியும்? ரொம்ப மங்களா தெரியும். அந்த மாதிரி மங்கலான கண் பார்வை வந்து பகல்லையே இருக்கு ஒரு நபருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு உடம்புக்குள்ள வந்து இந்த நெருப்பு சக்தி வந்து கம்மியா இருக்கு. இந்த ஆற்றலை வந்து கொடுக்கறதுக்காக இந்த UB60 பாயிண்ட் போட்டோம்னா அதுலயும் வந்து UB சேனல் ஆரம்பிக்கிறதே வந்து கண் கிட்டதான் அப்படின்றது நமக்கு தெரியும். கண் அப்புறம் மூக்கு, இந்த ரெண்டு விஷயத்திலையும் அது வந்து ஏற்படுது. சோ இந்த மங்கலான கண் பார்வை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இந்த பாயிண்ட வந்து நீங்க ஆரம்ப ஸ்டேஜ்லயே போட ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாவே வந்து உங்களுடைய பார்வை பிரச்சனை வந்து சரியாயிரும். மூக்கு அப்படின்னு சொல்லும் போது நான் சொன்ன அந்த மண்ணையே எடுத்துக்கோங்க. ட்ரையான மண்ணு, அதாவது மூக்கு வந்து ரொம்ப வறண்டு போய் யாருக்கெல்லாம் அந்த ஒரு, ஏன்னா மூக்கு எப்பயுமே வந்து ஈரப்பதமா இந்த இடத்துல வந்து இருக்கணும். அப்படி இல்லாம ரொம்ப வறண்டு போகுது அப்படிங்கும் போது என்ன ஆகும், ஒரு பிளவு ஏற்படும் சொன்னோமா, அது அங்க என்ன பிளவு ஏற்படும் அப்படின்னா இரத்த நாளங்கள் எல்லாம் வந்து பாதிக்கப்படும். அந்த ஈரம் இல்லாம வறண்டு போகிறதுனால. அப்ப இரத்த நாளங்கள் பாதிக்கப்பட்டு அந்த இடத்துல என்ன ஆகும்னா அது வந்து வெடிச்சு உங்களுக்கு வந்து மூக்குல இருந்து பிளட் வடிகிற நோய் வந்து அடிக்கடி வரும். அதுலயும் மெயினா வந்து சுகர் பேஷண்ட் வந்து இந்த பிரச்சனையை வந்து சொல்லுவாங்க. நார்மலா தான் இருந்தேன், ஆனா மூக்குல இருந்து ரத்தம் வந்து வடியுது அப்படின்னு. நீங்க புண்ணாக்கி அந்த மாதிரி எல்லாம் வர்றது பிளட் வடிகிறது வந்து வேற. ஆனா இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து நீர்ச்சத்து குறைந்து வறண்டு போய் ரத்த நாளங்கள் வெடிச்சு மூக்குல ரத்தம் வடியுது அப்படின்னா அவங்களுக்கு இந்த UB60 பாயிண்ட் போடும்போது ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த மாதிரி UB60 அப்படின்ற பாயிண்ட போடும்போது நமக்கு பல விதங்கள்ல வந்து நன்மை தருது. அதுக்கு முதல் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அதிக முறை வந்து சிறுநீர் கழித்தல் அப்படின்றது வந்து நல்ல விஷயம் கிடையாது. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா நிறைய தண்ணி குடிக்கிறேன், நல்லா யூரின் போயிருது, அதனால வந்து எனக்கு நோய் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. எதுவுமே அளவுக்கு மிஞ்சி வெளியேறதும் நோய் தான். அப்போ இந்த மாதிரி அப்படியே இப்படியே வர்றது என்ன ஆயிரும்னா இரவு முழுக்க வந்து யூரின் போய்க்கிட்டே இருப்பாங்க. அப்ப தூக்கமே இருக்காது. அவங்க உடம்புல வந்து உஷ்ணம் அப்படின்ற ஒரு விஷயத்த இழந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எனர்ஜியே கிடைக்காம போயிடும். ஓகே, அக்குபஞ்சர் என்னும் அற்புதமான மருத்துவத்தை அனைவரும் பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.